ஒரு சின்ன கிராமத்தில் திமுக, அதிமுக, நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சிகளிலிருந்து நூற்றுக்கணக்கான பேர் பாரதிய ஜனதா கட்சியில் வந்து இணைகிறார்கள் ஒரே ஒரு தருணத்தில் என்று சொல்லும் பொழுது நரேந்திர மோடி அவர்களின் நல்லாட்சிக்கு கிடைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அத்தாட்சி என்று சொன்னால் மிகையாக. நீங்க ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்கணும். திமுக ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாருன்னு டிவி எல்லாம் விளம்பரம் போட்டு நம்மளெல்லாம் ஏமாற்றி ஆட்சிக்கு வரும்போது என்ன சொன்னாங்க? மகளிருக்கு 1000 ரூபாய் தரேன்னு சொன்னாங்களா? 3 வருஷம் கழிச்சு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. 3 வருஷம் கழிச்சு கொடுக்க ஆரம்பித்தாங்க. எனக்கு தெரிஞ்சு பாதி பேருக்கு வரல, பாதி பேருக்கு வந்துச்சு. கரெக்டா? நல்லா கவனிங்க. மகளிருக்கு 1000 ரூபாய் பாதி பேருக்கு வந்துச்சு, பாதி பேருக்கு வரல. ஆனால் நரேந்திர மோடி அவர்கள் வாக்குறுதி கொடுக்காம விளம்பரம் பண்ணாம இன்னைக்கு கூட உங்களுக்கு மாசம் 2800 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காரு. எப்படி எப்படி விளம்பரம் பண்ணல நமக்கு தெரியல, விளம்பரம் பண்ணல நமக்கு தெரியல. இது ஆண்களுக்கு பெண்களுக்கு மட்டுமா? ஆண்களுக்கு தராரு. இந்த வயசு வரைக்குமா? வயசானவங்களுக்கு தராரு. எப்படி தராரு? 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் நமக்கு கிடைக்கிற பணம் முழுவதும் நரேந்திர மோடி அவர்கள் கொடுப்பது. 280 ரூபாய், இப்போ 320 ரூபாய். அதை அடுத்து வரேன். நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்ச் ஆகிடுச்சு. அதுக்கு தான் வரேன். 280 ரூபா இப்போ தராங்க, 360 ரூபா தரப்போகிறாங்க. 100 நாள் கட்டாயம். வரேன் அடுத்து வரேன். உன் மைண்ட் வாய்ஸ் கேட்ச் ஆகிடுச்சு எனக்கு. 320 ரூபா தரப்போகிறாங்க. கணக்கு பண்ணிங்கன்னா ஒரு மாதத்திற்கு 2800 ரூபாய் சத்தம் இல்லாமல், விளம்பரம் இல்லாமல் நம்மளுடைய வாழ்வாதாரத்திற்காக அந்த மகா நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த அக்கா, அந்த தங்கச்சி, அந்த ஆயா 3 பேரோட மைண்ட் வாய்ஸ் என்ன தெரியுமா? நீ சொல்றதெல்லாம் கரெக்டு, மோடி தான் கொடுக்குறாரு, ஆனால் எங்களுக்கு ஒழுங்காக கொடுக்க மாட்டானுங்க. கரெக்டா? நம்ம ஊரில் ஒரு கோவில் இருக்கு. என்ன கோவில் இருக்கு? அம்மன் வந்து நமக்கு அருள் புரியறதுக்கு தயாராக உட்காந்துருக்கா. நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுக்குறேன்னு சாமி. ஆனால் உடனே நம்ம ஊர் உதாரணத்துக்கு சொன்னேன். இங்கே யாராவது புதுசாக இருந்து நீங்கள் வருத்தப்பட்டு போகிறீங்க. நம்ம ஊர் வேணாம், பக்கத்து ஊருன்னு வச்சுக்கோங்க. சாமி தர தயாராக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? ஓட்டு போட்டு திமுகங்கிற ஒரு திருட்டு பூசாரியாக உட்கார வச்சிட்டீங்க. மோடிங்கிற சாமி கொடுக்குது, திமுகங்கிற திருட்டு பூசாரி பிடிக்கிட்டு போயிடுது. நாங்கள் என்ன பண்ணுறது? சாமி கொடுத்துக்கிட்டே இருக்கார். நம்ம கிராமத்துக்கு ஒரு ரோடு போடணுமா? மத்திய அரசு நிதி கொடுக்குது. ஒரு பாலக்கட்டை கட்டணுமா? மத்திய அரசு நிதி கொடுக்குது. தண்ணி டேங்கா? மத்திய அரசு நிதி கொடுக்குது. உங்கள் வீட்டுக்கு குழாய் மூலமாக குடிநீர் இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதா? நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்த பணம். அதுக்கு உங்ககிட்ட வந்து 10,000 ரூபா லஞ்சம் கேட்குறான் பாரு, அது திமுக காரம் பண்ணுறது. இப்போ எங்களுக்கு கோவம் வருமா வராதா? ஏயா, மக்களுக்கு நாங்கள் இவ்வளோ பண்ணுறோம், மக்களுக்கு பார்த்து நரேந்திர மோடி செஞ்சிட்டு இருக்காரு. நீங்கள் மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கிட்டு திருட்டு பூசாரி உட்காந்துட்டு சாமி கொடுக்குற வரத்தெல்லாம் தின்னுட்டு உட்காந்துருக்கீங்களே, நாங்கள் கேட்கக்கூடாதா? கேட்கலாமா? அப்போ இந்த திமுகங்கிற திருட்டு பூசாரியை மாற்றிட்டு நாம் வந்து நமக்கு கிடைக்கிற சாமி கொடுக்குற வரம் முழுசாக கிடைக்கணும்னா என்ன பண்ணோம்? தாமரை சின்னத்தை ஞாபகம் வச்சுக்கணும். உங்கள் முகங்கள் எல்லாமே தாமரை பூ மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஓட்டு போடும்போது ஞாபகம் வர மாட்டேங்குது உங்களுக்கு. ஓட்டு போடும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருதுன்னு எனக்கு தெரியும். 1000 ரூபாய், 1000 ரூபா, அதான் உண்மை. இப்போ உங்கள் வீட்டில் ஒரு திருடன் பீரோவை உடைச்சி நகை பணத்தெல்லாம் திருடிட்டு ஓடுறான். நாம் சாதாரணமான ஆளுங்களா? பார்த்துடுறோம், பிடிச்சி துரத்திட்டு ஓடுறோம். அந்த திருடனை கழுத்தாமட்டில் பிடிச்சி அமுக்கி மூஞ்சில் 2 குத்து குத்துறோம். ஏடா, என் வீட்டில் நீ திருடிட்டு போறியா அப்படின்னு கேட்குறோம். அந்த திருடன் சும்மா அடிக்கிற வேலைலாம் வச்சுக்காதீங்க.
இந்த வடிவேல் காமெடி வரும்ல, இந்த 50 ரூபாய் லஞ்சமாக வச்சுக்கோ, அது மாதிரி ஒரு 1000 ரூபாயை தூக்கி கொடுத்து இந்த 1000 ரூபாய் லஞ்சமாக வச்சுக்கோ, விட்டுருவீங்களா? விட்டுருவீங்க போலையே. உங்கள் வீட்டில் திருடிட்டு போயிட்டான் நகை பணம், நீங்கள் போய் அவனை பிடிக்கிறீங்க, 1000 ரூபா லஞ்சம் கொடுத்தா விட்டுருவீங்களா? ஓ, சப்ஜெக்ட் புரிஞ்சு போச்சா? வீட்டை திருடினா 1000 ரூபா லஞ்சம் வாங்கிட்டு விட்டுற மாட்டேன்றீங்களே, நம்ம நாட்டை திருடுறவனை ஏன் லஞ்சம் வாங்கிட்டு விடுறீங்க? ஏன் அவனுக்கு ஓட்டு போடுறீங்க? நல்லா தெரியுது திருடுறான்னு, நல்லா தெரியுது கொள்ளையடிக்கிறான்னு தெரியுதா? ஒரு திமுகவில் பதவியில் இருக்கிற யாரையாவது போய் நம்ம சாதாரணமாக அணுக முடியுதா? அப்படியே கடவுள் மாதிரி இப்படி ஹலோ சொல்கிறாங்களா? நான் ஒரு மாநில செயலாளர், எப்படி இருக்கேன் பார்க்குறேன்? சாதாரணமாக இருக்கேன்னா? எங்கள் மாநிலத்தில் ஒரு அண்ணாமலையை பார்த்துருக்கீங்களா? சாதாரணமாக இருக்காரா? இதோ மாவட்ட தலைவர் உட்காந்துருக்காரா, மாவட்ட பொதுச்செயலாளர் உட்காந்துருக்காரா? எல்லோருமே மக்களிடம் மக்களோடு மக்களாக பழகி கொண்டு மக்களுக்கு நன்மை செய்வதை மட்டுமே யோசித்துக் கொண்டிருக்கிற ஒரு இயக்கம் தமிழகத்தில் இருக்கிறது என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தாங்க. எங்களுக்கு கொள்ளையடிக்க தெரியாது, திமிரு பண்ண தெரியாது, பில்டப் பண்ண தெரியாது, பீலாவோட தெரியாது. ஜனங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நின்று போராட தெரியும். திமுக காரன் போய் கேஸ் போட்டா ஜெயிலுக்கு போய் உட்கார தெரியும், திரும்பி வந்து போராட தெரியும். அதுதான் பாரதிய ஜனதா கட்சி. தங்கம் தரையில் கிடக்குது, பார்க்க மாட்டீங்க. தங்கம் தரையில் கிடக்குது, தெரியல, கண்ணுக்கு தெரியல. பிஜேபின்ற ஒரு அருமையான ஒரு கட்சி தமிழகத்தில் இருக்கு. நரேந்திர மோடி என்கிற ஒரு சாதாரண ஒரு மனிதர், டீ வித்தவருங்க, இன்றைக்கு 11-12 ஆண்டுகளாக இந்த தேசத்தில் உலக நாடுகள் மதிக்கக்கூடிய அளவிற்கு, முன்னாடிலாம் சொல்லுவாங்க அமெரிக்கா, துபாய், இந்த கிராமத்தில் துபாய்க்கு போயிட்டு வந்தவங்கலாம் என்ன சீன் போடுவாங்க. இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்கள் போய் துபாய் ஏர்போர்ட்டில் இறங்குறார். துபாய் இளவரசர் வெயிட் பண்ணுறார், ஐயா வாங்க. எப்படி? இந்த தேசத்தினுடைய மரியாதையை அந்த மனிதர் உயர்த்தி கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு எத்தனை பேர் வீட்டு குழந்தைங்க அரசு பள்ளியில் படிக்குது? கை தூக்கு. எத்தனை பேர் வீட்டு குழந்தைங்க தனியார் பள்ளியில் படிக்கிறாங்க? தனியார் பள்ளியில் படிக்கிறவங்க இவ்வளோ பேர் இருக்கீங்கல்ல. தனியார் பள்ளிக்கு ஃபீஸு நான் ரொம்ப சாதாரணமாக கட்டிடுறேன் சார், என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, பீரோ பூரா பணம் தான். அப்படி ஒரு கட்டை எடுத்துகிட்டு போய் 1 லட்சம் 2 லட்சம் அப்படி கட்டுறவங்களாம் கை தூக்குங்க. கஷ்டப்பட்டு லோல் போட்டு நொங்கஞ்சி வேர்வையை ரத்தத்தை வேர்வையாக சிந்தி ஒரு நடுத்தர குடும்பம் தன்னுடைய வாழ்நாளில் தாங்கள் சம்பாதிக்கிற தொகையின் பெரும் தொகையை குழந்தைகளுடைய படிப்பிற்கு செலவு செய்கிறார்கள். ஏன்னா அரசு பள்ளியில் கட்டமைப்பு தனியார் பள்ளி அளவுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை பல இடங்களில் இருக்கிறது. அன்னைக்கு பார்க்குறேன், திருவள்ளூரில் அரசு பள்ளியில் ஒரு வாத்தியார் லீவ் அன்னைக்கு பசங்களை வர வச்சு செங்கத்தூக்க சொல்லியிருக்காரு, டிவியில் வந்தது. இது மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது அரசு பள்ளி இருந்தால் கூட லட்சக்கணக்கில் செலவு செய்து நடுத்தர குடும்பங்கள் என்ன பண்ணுறாங்க? போய் பிரைவேட் ஸ்கூலில் போய் சேர்க்குறாங்க. இந்த நாட்டுக்கு 2 கேடுதாங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2 கேடுதாங்க இந்த நாட்டுக்கு. கல்வி தனியார் மயமாகி இருக்கிறது, சாராயம் அரசு மயமாகி இருக்கிறது. படிக்க வைக்கிற வேலையை தனியார்கிட்ட கொடுத்துட்டு குடிக்க வைக்கிற வேலையை அரசாங்கம் செய்து கொண்டிருந்தால் இந்த நாடு எப்படி உருப்படி யோசிச்சு பாருங்க. அரசாங்கம் படிக்க வைக்கணும், யாருமே குடிக்க வைக்க கூடாது, கர்மம் தனியார் குடிக்க வச்சு தொலைஞ்சா கூட பரவாயில்ல. இங்கு அரசு தெருவுக்கு தெரு, முக்குக்கு முக்கு, ஊருக்கு ஊரு. முன்னாடியாவது கிராமத்துக்கு கிராமம் வந்துச்சு, இப்போ ஊரே இல்லை, ஆளே இல்லை, வெறும் கொள்ளக்கடை இருக்குது, அங்கே டாஸ்மார்க் இருக்குது, அங்கேயும் 100 பேர் நிற்கிறாங்க கியூவில். தமிழ்நாட்டில் மட்டும்தான் எனக்கு ஒன்றுமே புரியல, இத்தனாயிரம் டாஸ்மார்க் இருக்குது, எல்லா நேரமும் கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கா? அப்போது நம்ம கூலி வேலைக்கு போகிறவங்க, 100 நாள் வேலை வாய்ப்புக்கு போகிறவங்க, வறுமை கோட்டில் இருக்கிறவங்க, நம்முடைய பணம்லாம் எங்கே போகுதுன்னு கொஞ்சமாவது யோசிங்க சார், யோசிங்கம்மா. எங்கே போகுது?
சாராய கடைக்கு போகுது. சாராய கடை யார் திறந்து வச்சிருக்கிறா? திமுகவினுடைய அரசு, ஸ்டாலின் தான் திறந்து வச்சிருக்காரு. வாங்க கமான். இதில் வேற இவர் அப்பான்னு கூப்பிட்றாங்களா? யார் கூப்பிட்றா? அவங்க பையனே அப்பான்னு கூப்பிட மாட்டுறாரு, மேடையில் தலைவர் தான் சொல்கிறாரு. இவரே சொல்கிறார், எந்த ஊர்லையாவது பெத்த தகப்பன் தான் பெத்த பிள்ளைங்களுக்கு ஊற்றி கொடுத்து பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? அப்புறம் ஒன்று அப்பான்னு யார் கூப்பிடுவா? யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? ஊரெல்லாம் படிக்க வைக்கிறவனா அப்பான்னு கூட சொல்லலாம். தகப்பனுக்கு வந்து காமராஜர் கட்டி கொடுத்தாரு ஸ்கூலு, தந்தை ஸ்தானத்திலிருந்து நம்ம குழந்தைங்களை படிக்க வச்சார். அவரை சொன்னால் கூட ஒரு தகுதி இருக்குது. குடிக்க வைக்கிறவனை பார்த்து யாராவது தகப்பன் ஸ்தானம் சொல்லுவாங்களா? புரிஞ்சுக்கங்க. வறுமை கோட்டில் இருக்கிற குடும்பங்களினுடைய வருமானங்கள் டாஸ்மார்க்குக்கு போகுது. நடுத்தர குடும்பத்தினுடைய வருமானம் தங்களுடைய குழந்தைகளுடைய படிப்புக்கு போகுது. ஐயோ, ஒரு மனுஷன் 30,000 ரூபா சம்பாதிக்கிறாங்க, 20,000 ரூபா சம்பாதிக்கிறாங்க. அந்த 20,000த்தில் 10,000 எடுத்துகிட்டு போய் தன்னுடைய குழந்தைகளுடைய படிப்புக்கு செலவு பண்ணுறான். உண்டா இல்லையா? இப்போது தனியார் பள்ளிகள், இப்போ நம்ம ஊர் ஒரு சின்ன ஒரு கிராமம் தான். எத்தனை தனியார் பள்ளி பேருந்து மஞ்சளாக நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், வந்துக்கிட்டே இருக்கேன். அப்போ நம்ம கிராமத்துலேருந்து அவ்வளோ பேர் போகிறாங்க. அப்போது தனியார் பள்ளியில் கிடைக்கிற அதை விட 2 மடங்கு அரசு பள்ளியில் கிடைச்சதுன்னா நமக்கு அந்த பணம் மிச்சம் இல்லையா? நம்ம அந்த நேரத்தில் ஒரு 10 வருஷத்தில் வீடு கட்டுறவன் 5 வருஷத்தில் வீடு கட்டுவானா? 5 வருஷத்தில் வீடு கட்டுறவன் 1 வருஷத்தில் வீடு கட்டுவானா? நம்முடைய வாழ்வாதாரம் உயருமா? அதற்காகத்தான் இன்றைக்கு தேசிய கல்விக் கொள்கை என்ற ஒன்றை அறிவித்திருக்கிறது மத்திய அரசு, நரேந்திர மோடி அவர்கள். அது என்னங்க தேசிய கல்விக் கொள்கை? அரசு பள்ளி தனியார் பள்ளியை விட 3 மடங்கு மேம்படுத்தப்படும். ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் இருக்கும், ஆசிரியர்கள் முறையாக உட்கார்ந்து பாடம் நடத்தி ஆகணும். அரசு பள்ளியில் தான் நல்ல மார்க் எடுத்த வாத்தியார்கள்லாம் இருக்காங்க. என்ன, எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டு அவங்க தான் வராங்க. தனியார் பள்ளியில் எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியாதவங்க தான் போகிறாங்க. ஆனால் தனியார் பள்ளியில் ரிசல்ட் வருது, அரசு பள்ளியில் ரிசல்ட்டு வரல. ஏன்? கவனிக்க ஆள் இல்லை. இந்த தேசிய கல்விக் கொள்கை வந்ததற்கு பிறகு தமிழகத்தில் ஆரம்ப கட்டமாக ஒரு பிளாக்குக்கு 2 ஸ்கூலு, 778 பள்ளிகள் வரும். எத்தனை? முதல் கட்டமாக நம்முடைய குழந்தைகள் தனியார் பள்ளியை விட உயர்ந்த கட்டமைப்பில் இலவசமாக படிப்பார்கள். நல்ல விஷயமா இல்லையா? இதை யாராவது எதிர்ப்பாங்களா? அறிவு இருக்கிறவனாவது இதை எதிர்ப்பானா? சொல்லுங்க. எதிர்க்க மாட்டான். ஆனால் திமுக காரன் எதிர்க்கிறான். அப்போ நீங்கள் ஒன்றே கேட்கலாம், திமுக காரனுக்கு அறிவு இல்லையா? இல்லை, ஃப்ராடு. என்ன ஃப்ராடு? பிரைவேட் ஸ்கூல் வச்சிருக்கிறவங்களாம் யாரு? திமுக காரன். நீங்கள் அரசு பள்ளியிலேயே அவன் ஸ்கூலை விட இங்கே இந்த பெரிய அளவில் வசதி வாய்ப்புகள் வந்துருச்சுன்னா தனியார் ஸ்கூலுக்கு யார் போவா? இந்த கை தூக்குனாங்களே தனியார் ஸ்கூலில் சேர்த்துருக்கேன்னு, அவங்களாம் என்ன பண்ணுவாங்க? டிசி வாங்கிட்டு வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துருவாங்க. அப்போ அவங்க வியாபாரம் என்ன ஆகும்? பிம்பிலிக்கு பிம்பிலிக்கு. அதுக்கு தான் நம்மக்கிட்ட வந்து என்ன சொல்கிறான்? சார், மும்மொழியை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் சார், மும்மொழியை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். சரி, யாரெல்லாம் சொல்கிறா மும்மொழியை ஏற்றுக்க மாட்டோம்? 3 மொழிக்கு 10 படிக்கூடாதான் ஸ்கூலில். இப்போ என்ன படிக்கிறாங்க? இங்கிலீஷு தமிழ் 2 மொழி படிக்கிறாங்க. 3ஆவதாக ஒரு மொழி, அது ஹிந்தின்னு யாரும் சொல்லலை. ஆப்ஷன் கொடுக்குறான், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி, ஃப்ரெஞ்சு, ஃபாரின் லாங்குவேஜும் இருக்குது அதில். அப்போது ஏதாவது ஒரு மொழியை நீங்கள் மாணவர்கள் தேர்ந்தெடுத்து படிச்சுக்கோங்க, உங்கள் விருப்பம்னு சொல்லிட்டாங்க. அப்போது விருப்பம்னு சொன்னதுக்கப்புறம் திணிப்பு எங்கேருந்து வந்தது? உங்கள்கிட்ட நான் என்ன பண்ணுறேன், ஒரு 7 கலரில் புடவை வச்சுக்கிட்டு, உங்களுக்கு பிடிச்ச கலரில் இருக்கிற புடவையை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு பேர் தேர்வா திணிப்பா? தேர்வு. நீங்கள் 7 கலரில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ எடுத்துக்க போகிறீங்க. இதே நான் வந்து மஞ்சள் கலர் புடவை மட்டும்தான் நீங்கள் கட்டணும் இருந்தாங்க அப்படின்னு சொன்னேன்னா அது திணிப்பு. சரிதானே? இப்போது எல்லா மொழியும் வச்சுட்டாங்க.
எந்த மொழி பிடிக்குதோ படிச்சுக்கோக்கணுங்கிறாங்க. இதை எதிர்க்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? சார் 2 மொழி தான் சார், 3 மொழிலாம் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் சார். நான் என்ன கேட்டேன், தமிழ்நாட்டில் உருது பள்ளிக்கூடம் இருக்கா? முஸ்லீமுக்கு இருக்கிற ஏரியாவில் உருது பள்ளிக்கூடம் இருக்கா? அங்கே ஏன்ப்பா 3 மொழியை விட்டீங்கன்னு கேட்டேன். அதுக்கு பதில் இல்லை. அங்கே உருது சொல்லிக் கொடுங்க, அது 3வது மொழி, அதை விடுங்க. நம்ம கல்வி அமைச்சர் இருக்கார்ல, நம்ம மாநிலத்துடைய கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, அவங்க பேர் வைக்கும்போது ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாங்க. பொய்யா மொழின்னு வச்சிருக்கக்கூடாது, பொய் மொழின்னு வச்சிருக்கணும். சொல்கிறது பூரா பொய். அவங்க பையன், கல்வி அமைச்சருடைய பையன் சொல்கிறான், நான் பிரெஞ்சு மொழியை தேர்ந்தெடுத்து படித்து கொண்டிருக்கிறேன், தமிழ் மொழியை நான் தேர்ந்தெடுக்கலை. அப்போ உன் பையன் பிரெஞ்சு படிக்கலாம், என் மூட்டு பசங்க படிக்கக்கூடாது. அவர் பிடிஆர் பழனிவேல்தாரன்னு சொல்லி, சார் எங்கள் 34 பேரை விடுங்க சார், நாங்கள்லாம் எவ்வளோ பெரிய ஆளுங்க, என் பசங்க எங்கள் பசங்கள்லாம் படிப்பாங்க, ஏழை வீட்டு பசங்க படிச்சிடலாமா, விட்டுடலாமா? நாங்கள் எங்கள் 34 பேரை விடுங்க, 8 கோடி பேரை பாருங்கள். நாங்கள் அதான் சொல்கிறேன், உங்கள் 34 பேர் வீட்டு குழந்தைகள் 3 மொழி 4 மொழி என்று படிப்பார்கள் என்று சொன்னால் அந்த உரிமை என்னுடைய வீட்டு குழந்தைக்கு ஏன்டா இல்லாம போச்சு? ஏன் இல்லாம போச்சு? எங்க இருந்து இல்லாம போயிருக்கு? இதை நீ யோசிக்கணுமா வேணாமா? நம்முடைய அரசு பள்ளிக்கூடங்களில் தனியார் பள்ளியை விட வசதி வந்துவிடும் என்பதற்காக, அதை எதிர்ப்பதற்காக 3 மொழி அது இதுன்னு சொல்லி ஏமாத்துறாங்க. பாப்பா நீ எந்த ஸ்கூலில் படிக்கிற? கவர்மெண்ட் ஸ்கூலா? கவர்மெண்ட் ஸ்கூலா? என்னென்ன மொழி இருக்குது உங்கள் ஸ்கூலில்? தமிழ் இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது. 3ஆவதாக ஒரு மொழி கொடுத்தா நீங்கள் படிச்சிருவீங்களா? படிக்க முடியாதா உங்களால்? படிக்க முடியுமா? முடியும்ல. என் வீட்டு பசங்களுக்கு படிக்கிற திறமை இருக்குது, நீ கொடு. உன் மினிஸ்டர் வீட்டு பசங்களை விட என் பசங்க மார்க் எடுக்கும், இல்லைன்னா நான் என் பேரை மாற்றி வச்சுக்கிறேன். ஏண்டா ஊரை கொள்ளையடிச்சு ஒலையில போட்டு திருடி சம்பாதிக்கிற உன் வீட்டு பசங்க 3 மொழி படிக்குமா? என் வீட்டு பசங்களுக்கு அந்த திறமை இல்லையா? இதை நீங்கள் கேட்கணுமா இல்லையா? உழைச்சி வேர்வை சிந்தி அடுத்தவன் காசை ஆட்டையை போடாமல் ஏமாத்தாமல் நல்ல ஒரு அற வழியில் வாழ்வு நடத்தி கொண்டிருக்கிற என் பசங்களுக்கு அந்த திறமை இல்லைன்னு சொன்னால், அது திருடி சம்பாதிக்கிற உங்கள் வீட்டு பசங்களுக்கு மட்டும் அந்த திறமை வந்துடும்னு சொன்னால், அது எப்படி நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும்? யோசிச்சு பாருங்க. உட்காரு பாப்பா. அந்த பாப்பா சொல்லு பாரு, ஜம்முன்னு எத்தனை மொழி கொடுத்தாலும் நான் படிப்பேன். இதுதான் இன்றைக்கு தமிழகத்தினுடைய சூழ்நிலை. யோசிச்சு பார்க்கணும் நீங்க. இந்த தலைமுறையை டாஸ்மார்க்காலும் இந்த தலைமுறையை கல்வி கொள்ளையாலும் அழித்துக் கொண்டிருக்கிற அதே திமுகவினுடைய பேய் அரசு அடுத்த தலைமுறையை கனிம வள கொள்ளையால் அழித்துக் கொண்டிருக்கிறது. இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து மட்டும் டெய்லி 100 லாரி போகுது, மலையை உடைச்சி ஜல்லியாக்கி கர்நாடகாவுக்கு போகுது. போகுதா போகலையா? அப்ப அடுத்த தலைமுறை இயற்கையை அழித்து விட்டால் அடுத்த தலைமுறைக்கான வாழ்வாதாரம் உணவு எங்கிருந்து கிடைக்கும்? நம்ம பிஞ்சு குழந்தைங்களுக்கு அடுத்தது இந்த பூமி, இந்த மண் வாழ்வதற்கு தகுதியான மண்ணாக விட்டு செல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறதா இல்லையா? இருக்கா இல்லையா? தாத்தா வச்சிருந்தார் சார், 10 ஏக்கர் வச்சிருந்தார் சார். எங்க அப்பா என்ன பண்ணார் தெரியுங்களா? கல் குடிச்சே காலி பண்ணிட்டார் சார். பெருமையா? பெருமையா? இல்லை. அப்போ இவ்வளவு மலைகள், இவ்வளவு ஆறு, இவ்வளவு இயற்கை வளம், இவ்வளவு நீராதாரம் நம்முடைய முந்தைய தலைமுறை நமக்கு விட்டு சென்றதே, அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொடுக்கணுமா வேணாமா? கொடுக்கலன்னு சொன்னா அடுத்த தலைமுறை நம்ம சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்குமா கேட்காத? இங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எத்தனை மலைகள் காணாமல் போயிருக்கிறது? நம்ம கேட்கணுமா வேணாமா? கேட்கணும்னு சொன்னா இன்னும் ரொம்பலாம் ஒன்றும் இல்லைங்க. 1 வருஷத்தில் எலெக்ஷன் வரப்போகுது. ஓட்டு கேட்டுட்டு வருவாங்க. நல்லா கேளுங்க, நல்லா நல்லா கேளுங்க. கேட்பீங்களா? கேட்பீங்களா? கேட்குறீங்களோ கேட்கலையோ, கேட்குறனா சொல்லுங்களேன். இவ்வளோ நேரம் கத்தந்துக்கு ஒரு மனசுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். அதுக்கு கூட ஐயோ 1000 ரூபா போச்சுன்னா என்ன பண்ணுறது? இப்படின்னு தான் நம்ம என்ன பண்ண முடியும்? கேட்க கூட வேணாம் சாமி, 1000 ரூபா வாங்கிட்டு பேசாமல் கூட போயிருங்க.
நான் தான் சொல்லிட்டேன், உங்கள் வீட்டை திருடிட்டு 1000 ரூபா கொடுத்தா விட மாட்டீங்க, ஆனால் நாட்டை திருடிட்டு 1000 ரூபா கொடுத்தா மட்டும் இல்லைப்பா, இல்லை கண்ணே, நான் உனக்கு தான் ஓட்டு போகலான்னு நினச்சேன், இருந்தாலும் கை நீட்டி காசு வாங்கிட்டேன்ல. யார் காசு? நம்மகிட்ட இருந்து லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் நம்ம பணத்தை திருடி நமக்கு லஞ்சம். அது ஓட்டுக்கு பணம் கிடையாது, நமக்கு கொடுக்குற லஞ்சம். நீங்கள் இயற்கை வள சுரண்டலுக்கு எதிராக, நம்முடைய குழந்தைகளுக்கு கிடைக்கிற தரமான கல்விக்கு எதிராக, சதி செய்கிற இந்த திமுகவினுடைய பேய் அரசுக்கு எதிராக கேள்வி கேட்பதற்கான ஒரு காலம் கூடிய விரைவில் வரப்போகிறது. அந்த நேரத்தில் நீங்கள் கேள்வி எழுப்ப போகிற கேள்விதான் நம்முடைய வாழ்வாதாரத்தை, நம்முடைய வளத்தை, நம்முடைய அடுத்த தலைமுறையை காப்பாற்றப் போகிறது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.